ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி நல்ல சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் கடலைப்பருப்பு அதே கிண்ண அளவில் முழு வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அதில் பாதி அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நான் 40 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். எள்ளு எடுத்துக்கிடுங்க. கருவேப்பிலை தாராளமாக உருவி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம சட்டியை காய வச்சு அதில் காயத்தை பொரித்து எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம மிளகா வத்தலையும் போட்டு கருகாமல் வறுத்து ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அதிலே கடலை பருப்பை போடுங்க. ஒரு நிமிஷம் கடலை பருப்பை வறுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, சிறு பருப்பு எல்லாமே ஒரு நிமிஷம் தள்ளி போடுங்க. அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் வறுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை அதில் போட்டுருங்க. எனக்கு பெருங்காயம் பத்தாது, அதனால் கொஞ்சம் தூள் காயமும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு முதல்ல மிக்சியில் கட்டி பெருங்காயத்தையும் மிளகா வத்தலையும் போட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சதையும் போட்டு அரைங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.